ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்னைக்கு நம்ம சேனலில் மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா கடலை செய்கிறதுக்கு 1 கப் பச்சை நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 3 பல் பூடு தட்டினதை சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சமாக அம்மியில் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தூள் உப்பு, இதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளித்து தெளித்து பெசரிக்கிறோம். மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவு பெசரி எடுத்துக்கிடணும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அடுப்பில் மிதமான சூட்டில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கவனமாக போடணும், அல்லது கையில் எண்ணெய் பட்டுரும். போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து கரண்டி விட்டு கிளறி கொடுக்கணும். எண்ணெயில் சலசலப்பு நல்லா அடங்கிருச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். தீயை கூட்டி வைக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, ஸ்நாக்ஸுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.